அரண்மனையிலேயே பத்திரமா பாதுகாப்பாக இருங்க. அம்மாவையும் நீங்களும் இந்த அரண்மனையிலே இருங்கப்பா. நான் மான்வேட்டைக்கு போயிட்டு வந்து பூஜை பண்ணத்துக்கு தேவையான என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசர் மான்வேட்டைக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா மானு தேடி தேடி பார்த்துட்டு மானே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு மானு சிக்கி அதையாவது சூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூட் பண்ண பார்க்கல மானு வந்து கையக்கே ஆப்பிட மாட்டேங்குது. துள்ளி துள்ளி குதிச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா ஓடி போய் மானும் மறைஞ்சு போகுது. அப்போ சரின்னு டயர்டாக இருக்குன்னு ஒவ்வொரு வீடாக பார்த்து அங்கே ஒரே ஒரு வீடு மட்டும் அரை திறந்துருக்கு. அங்கே போய் உள்ள பாட்டிகிட்ட பார்த்து, பாட்டி நான் இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி அங்கேயே அந்த பாட்டிகிட்ட இருக்கிற அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, பூ கட்டி பூ வியாபாரி. அவங்க பூ கட்டிக்கிட்டு இருக்கையில அந்த தம்பி கேட்குறாரு, என்ன பாட்டி நீங்கள் பூ கட்டிக்கிட்டு இருக்கீங்க, யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு. அந்த பாட்டி சொல்லுது, ஓ அப்படியா பாட்டி, சரி நானே உங்களுக்கு பூ தொடுத்து கொடுக்குறேன். இனிமேல் அவங்க வந்து உங்களை எந்த டிஸ்டர்பும் கொடுக்க மாட்டாங்க, உங்கள் கழுத்தையும் வெட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரே பூ தொடுத்து கொடுக்குறாரு. அந்த பாட்டி போய் அரண்மனையில் உள்ள அந்த இளவரசிகிட்ட போய் கொடுக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, கழுத்தில் அந்த பூவை மாலையாக வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு அந்த இளவரசி சொல்கிறாங்க, என்றைக்குமே நீ இப்படி வந்து இவ்வளோ அழகாக பூ தொடுக்க மாட்டியே, இப்போ என்ன இவ்வளோ அழகாக பூ தொடுத்துருக்குன்னு அந்த பாட்டிகிட்ட கேட்கும் போது அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி பூ தொடுக்கலை, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க இளவரசர் தாமா அந்த மாதிரி பூ தொடுத்து கொடுத்துருக்காருன்னு சொல்ல. அதை கேட்ட அந்த இளவரசி, ஓ அப்படியா, அவர் இங்கே வரலன்னா நான் அவர் கழுத்தையே வெட்டிடுவேன், அவரை இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆட்களை விட்டு சொல்கிறாங்க. அந்த இளவரசி சொன்ன பதிலை கேட்டு எல்லா ஆட்களும் அவங்கள போய் கூப்பிடுறதுக்கு போகையில் முன்னாடியே இந்த பாட்டி போய் அந்த இளவரசரை பார்த்து பேச ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வாப்பா, நீ இங்கே இருக்க வேணாம், அலங்கார வெள்ளி உன் கழுத்தை வெட்டுறோம்னு சொல்லியிருக்கா, அவள் கேட்குற 100 விடிக்கதைக்கும் நீ வந்து விடை கொடுக்கணுமா, அப்படி இல்லைன்னா உன் கழுத்தை வெட்டிடுவானா, யார் பூ தொடுத்ததுன்னு கேட்டால் நான் உன்னைய சொன்னேன்ப்பா, நீ தான் தொடுத்தேன்னு சொன்னேன், அதனால் நீ இங்கே இருக்க வேணாப்பா, நீ தயவு செஞ்சு கிளம்பி போயிருப்பா உங்கள் ஊருக்குன்னு சொல்லையில் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, சிப்பாய்ங்களை வந்து அந்த பையனை பிடிச்சிட்டு போகிறாங்களாம். நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்கன்னு சொன்னோன்னே இளவரசி கேட்குறாங்களாம், ஓ நீ தானா அது, நான் கேட்குற 100 விடுகதைக்கும் நீ வந்து விடை சொல்லணும், அப்படி இல்லைன்னா உன் கழுத்தை நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இளவரசர் என்ன சொல்கிறாராம், ஓ அப்படியா, நீ கேட்குற அந்த 100 விடுகதைக்கும் நான் விடை கொடுத்துட்டாக்கா நீ வந்து என்ன செய்வ, நான் சொல்கிற பனிஷ்மெண்ட்டுக்கு நீ ஒத்துக்குவியா, என்னைய நீ கல்யாணம் பண்ணிக்கணும், எங்கள் வீட்டில் போய் எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும், எங்கள் அம்மா அப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கணும்.